பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். கால் 96000037. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மொட்டுக்கட்சியின் வேட்பாளர் தொடர்பில் உதயங்க வீரதுங்க வெளியிட்ட தகவல். டயன கமவேற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டுள்ள 7 குற்றச்சாட்டுகள். பலத்த பாதுகாப்புடன் துபாயிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்படும் பாதாள உலக உறுப்பினர்கள். கிளப் வசந்த கொலை விவகாரம், அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். மொட்டுக்கட்சியின் வேட்பாளர் தொடர்பில் உதயங்க வீரதுங்க வெளியிட்டுள்ள தகவல். கடத்தொழிலாளர் பிரச்சினை தொடர்பில் தமிழக கட்சியொன்று விடுத்துள்ள கோரிக்கை. ஆனந்த் அம்பானியின் திருமணத்தில் பங்கேற்கவுள்ள நாமல் ராஜபக்ச. தொடர்வென விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் வேட்பாளராக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிட மாட்டார் என ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் மொட்டுக்கட்சி நிச்சயமாக வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்டது போன்று ரணில் விக்ரமசிங்கவிற்கு 2 ஆண்டுகள் ஆதரவளிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் ரணிலின் அரசியல் பயணம் தனியான பாதையிலும் மொட்டுக்கட்சியின் அரசியல் பயணம் தனியான பாதையிலும் நகரும் எனவும் ஜனாதிபதி தேர்தல் வாக்குச்சீட்டில் மொட்டுக்கட்சி சின்னம் நிச்சயமாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கூட்டணி அமைத்துக் கொண்டாலும் சின்னத்தில் மாற்றமில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவிற்கு எதிராக குற்ற விசாரணை பிரிவினர் 7 குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளனர். கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளரிடம் போலி தகவல்களை வழங்கியமை, போலி ஆவணங்களை வழங்கி கடவுச்சீட்டு பெற்றுக்கொண்டமை, குடிவரவு குடியகழ்வு சட்டத்தை மீறியமை உள்ளிட்ட 7 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. சந்தேக நபரின் கடவுச்சீட்டை நீதிமன்றில் ஒப்படைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வெளிநாட்டு கடவுச்சீட்டை டயானா கமகே நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க முடியாது என கூறி சமூக செயற்பாட்டாளரான ஓசல ஹெரத் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கினை விசாரணை செய்த நீதிமன்றம் டயானாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்து ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்த நிலையில் ஏனைய குற்றச்சாட்டுகள் உள்ளடங்கிய குற்றப்பத்திரிகையொன்று விசாரணை பிரிவினரின் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தினர். இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இலங்கையில் கொலைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை செய்து துபாயில் பதுங்கியிருந்த 2 இலங்கையர்கள் அந்த நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 4 சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் குழுவினரால் சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கொழும்பு நூகேகொட பிரதேசத்தைச் சேர்ந்த 48 வயதான களுத்துர தினேஷ் சமதடி சில்வா என அழைக்கப்படும் பாபி மற்றும் 26 வயதான கங்கனமுள்ள திமுத்து சதுரங்க பெரேரா ஆகியோரே இவ்வாறு அழைத்து வரப்பட்டுள்ளனர். மட்டக்குளி சமித்தபுர பிரதேசத்தைச் சேர்ந்த 2 சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை 5:10 மணியளவில் துபாயிலிருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான ஜுவல் 226 மூலம் இருவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். கங்கனமல்லவின் திமுத்து சதுரங்க பெரேரா கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடமும், களத்துர தினேஷ் சமதடி சில்வா கொழும்பு நரோன்ஹிட்டிபிட்டி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினரிடமும் ஒப்படைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிருக்கிரிய பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த கிளப் வசந்த என்ற வசந்த சுரேந்திர பெரேராவுடன் தொடர்புடைய அமைச்சர்கள் தொடர்பிலும் போலீசாரினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீஸ் அதிகாரிகளை கொண்டு விசேட குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கிளப் வசந்தவுடன் தொடர்புடைய பல அரசியல் பிரமுகர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. இந்த நாட்களில் கிளப் வசந்தவின் புகைப்படங்களை பயன்படுத்தி சில அமைச்சர்களை கொச்சப்படுத்தும் வகையில் போலியான படங்களை சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருவதாகவும், இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்படவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேவேளை அத்துருக்கிரியாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேஷ் வசந்த பெரேரா நாடாளுமன்றத்தில் இருப்பவர்களில் 60% அதிகமானவர்கள் தனது நண்பர்கள் என்று தெரிவித்ததாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்துருக்கிரிய பிரதேசத்தில்
இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த உள்ளிட்ட மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் கிளப் வசந்தவின் மனைவி மற்றும் பாடகி சுஜிவா உள்ளிட்ட சிலர் படுகாயமடைந்திருந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் வேட்பாளராக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிட மாட்டார் என ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு கட்சி நிச்சயமாக வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்டது போன்று ரணில் விக்ரமசிங்கவிற்கு 2 ஆண்டுகள் ஆதரவளிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் ரணிலின் அரசியல் பயணம் தனியான பாதையிலும் மொட்டு கட்சியின் அரசியல் பயணம் தனியான பாதையிலும் நகரும் எனவும் ஜனாதிபதி தேர்தல் வாக்குச்சீட்டில் மொட்டு கட்சியின் சின்னம் நிச்சயமாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கூட்டணி அமைத்துக் கொண்டாலும் சின்னத்தில் மாற்றமில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் நெடுந்தீவு அருகே கடத்தொழிலில் ஈடுபட்டதாக கூறி தமிழக கடத்தொழிலாளர்கள் 13 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ள நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையொன்று வெளியாகியுள்ளது. இதன்படி 2 நாட்டு கடத்தொழிலாளர்களும் குறித்த கடற்பகுதியில் கடத்தொழிலில் ஈடுபட தமிழக அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அன்புமணி நேற்று அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கையில் கைது செய்யப்பட்ட கடத்தொழிலாளர்கள் காங்கேசன்துறை முகத்தில் தடுத்து வைக்கப்பட்டு அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜூலை 1ஆம் தேதியும் 25 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. இதனை எதிர்த்து ராமேஸ்வரத்தில் கடத்தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் வேளையில் மற்றொரு கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது என்று அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் நடைபெறும் ஆனந்த் அம்பானியின் திருமணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானிக்கும் தொழிலதிபர் வீரேன் மெர்ஷிட்டின் மகள் ராதிகா மெர்ஷிட்டுக்கும் இன்று திருமணம் நடைபெறவுள்ளது. இவர்களின் திருமணம் ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் மையத்தில் உள்ள பிரம்மாண்ட வளாகத்தில் 3 நாட்கள் வைபவமாக நடைபெறவுள்ளது. இவர்களுக்கு 2023ஆம் ஆண்டு ஜனவரியில் மும்பையில் உள்ள அண்டாலியா இல்லத்தில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.